திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சுமைப்பணி தொழிலாளர் சங்கம் சார்பாக சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு தனியாக நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட சுமைப்பணி சங்க மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக CITU திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ரங்கராஜன் கலந்து கொண்டார். சுமைப்பணி தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஆட்டோ தொழிலாளி உட்பட முறைசாரா தொழிலாளர்களும் அதே மாதிரி முறை சார்ந்த தொழிலாளர்களும் அவருடைய கோரிக்கைக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் இணைத்து தமிழ்நாடு அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்தின் பின்னாலே செல்லக்கூடாது, தொழிலாளர் பிரச்சனையில் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏப்ரல் மாதம் ஒரு கோட்டையை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவதாக தமிழ் மாநில CITயில் முடிவு செய்திருக்கிறோம். எனவே உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் ஏப்ரல் மாதம் கோட்டையை நோக்கி ஒரு பெரும் முற்றுகை போராட்டம் நடக்க இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்கசிவு காரணமாக திடீரென குப்பன் என்பவரது வீட்டில் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் இந்த விபத்து காரணமாக வீட்டில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் தங்க நகை தீயில் எரிந்து சேதமடைந்தன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மெழுகு ஏற்றி வந்த லாரி சாலையோர தடுப்பு வேலிகள் மீது மோதி சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் இவ்விபத்து குறித்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சித்துவார்பட்டி ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 300 பயனாளிகளுக்கு 97,64,000 ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டாக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள், வேளாண் பொருட்கள், குடும்ப அட்டைகள் உள்ளிட்டவைகளை வழங்கினர். கோவையில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் பலர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு வருடம்தோறும் பாஜக மற்றும் இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகளின் சார்பில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி RS புரம் பகுதிகளில் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு நடைபெறும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி SDPI கட்சியினர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. கோவையில் வியாபார நிறுவனங்களுக்குடைய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் தீர்த்து வைக்கலாத அந்த ஒன்றிய மோடியினுடைய அரசனுடைய பிஜேபி இன்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, பூதாகாரமாக்கி இன்றைக்கு மக்கள் மத்தியில் பீதி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை முன்னெடுக்கிறார்கள். இவர்கள் இதே போன்று துண்டு பிரச்சாரத்தாலும் நோட்டீஸாலும் போஸ்டராலும் ஒரு மத துவேஷ கருத்துக்களை பரப்பும் விதமாக இன்றைக்கு மாற்றுத்தரப்புலையும் அதே போன்ற நிகழ்வுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி போஸ்டர் நோட்டீஸ்னு சொல்லி இறங்கிட்டால் கோவையினுடைய அமைதி என்னவாகிறது என்பதை காவல்துறையும் தமிழக அரசும் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் வருடமும் இவர்கள் நடத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கோவையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மருதமலை கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற முருக பக்தர்கள் மீது பீரப்பா என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த பீரப்பா என்பவர் உயிரிழந்த நிலையில் இது குறித்து ரஞ்சித் குமார் கொடுத்த புகாரின் பேரில் இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த பீரப்பா என்பவர் உயிரிழந்த நிலையில் இது குறித்து முருக பக்தர்கள் கொடுத்த புகாரின் பேரில் தொண்டாமுத்தர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனியில் 2025ஆம் ஆண்டுக்கான முதல் நகரமன்ற கூட்டம் கம்பம் நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நகர்மன்ற கூட்டத்தில் சுமார் 25 தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட நிலையில் தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகளை வார்டு உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவருக்கு எடுத்து கூறினர். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தை மாத தெப்ப உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. இந்த விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். விருதுநகர் சாத்தூர் வட்டம் குமாரலிங்கபுரம் அருகில் கனிம வள கொள்ளையை தடுக்க தவறிய சாத்தூர் தாசில்தார் உள்ளிட்ட 4 வருவாய்த்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை உதவி பொறியாளர் மற்றும்
வேளாண்மை துறை உதவி வேளாண் அலுவலர் உள்ளிட்ட 7 அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் எச்சரிக்கையை மீறி செயல்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக இந்த திருவிளக்கு பூஜையை இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி திருவிளக்கை ஏற்றி வைத்து தொடக்கி வைத்த நிலையில் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.